ஹலோ ஹலோ, எங்கே ஓடுறீங்க? இது ஒன்றும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இல்லை, ஜனரஞ்சகமான காமெடி படம் தான். நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விட்டுருங்க. உட்காருங்க, பாருங்க. சரக்கு சைட் டிஷ் சினிமா, இது போல் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? சரக்கு சைட் டிஷ் சினிமா, இது போல் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? இந்த நாள் இனிய நாளாக அமைய இனியா டிவியின் சார்பாக என்ன பண்றீங்க? இனியா டிவிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு நடுவில் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. காலங்காத்தால ரெக்கார்டிங்கா? நானும் ஒரு வாரமா ஆபீஸ் டூர் போகணும்னு கத்திட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு தான் வரப்போறேன். எல்லா ஸ்டாஃபும் அங்க போய் ஆகணும்னு நான் சொன்னேன். அதை விட்டுட்டு நீங்க கேமரா வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த ஆபீஸ் டூருக்கு நீ போய் தான் ஆகணுமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவங்க ஆபீஸ்லயே டே கேர், பேபி சிட்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. நான் நம்ம குழந்தையும் கூட்டிட்டு போறேன். நீங்க தனியா இருந்தா தானே என்ஜாய் பண்றீங்க. அப்புறம் என்ன? இல்ல, நீ பாட்டுக்கு போயிடுற. சாப்பாடு, காஃபி, டீ இதெல்லாம் எங்க தங்க ஏற்பாடு பண்றவங்க திங்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு சொன்னடி. நான் ஃப்ரிட்ஜில் மாவு அரைச்சி வச்சிருக்கேன், குழம்பெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்டு பாத்திர பண்டத்தெல்லாம் கழுவி சுத்தமா வச்சிருங்க. சரி, நான் கிளம்புறேன். நீங்க போய் உங்க ரெக்கார்டிங் கவனிங்க. ஐயோ, சரி சரி, பார்த்துக்கிட்டோம். ஹலோ ஹலோ, வரதா? லைன்ல இரு, மதுவை கூப்பிடுறேன். ஹலோ. மது அப்படியே இரு, மகாதேவனை கூப்பிடுறேன். பாய்ஸ், சரோஜா கிளம்பியாச்சு. ஆமாம், 24 hours வீடு நம்ம கையில் தான். என்ன சொல்கிறீங்க, பார்ட்டியை போட்டுருவோமா? நான் ரெடி. ஈவினிங் மீட் பண்ணலாமா? நல்ல நேரம்லாம் தள்ளி போடப்படாது. நான் இப்பவே ரெடி. அப்படி போடுங்க, நான் ரெடி. வாங்க. வாடா மச்சான் வாடா, நாம சேர்ந்து பாடலாம். ஒன்னா சேர்ந்து தானே நான் மட்டம் போடலாம். கவலையெல்லாம் துறவீசு, மனசு விட்டு நீயும் பேசு. வாழ்க்கை என்ன அது போரு, நம்ம நட்பு அது ஜோரு. வாடா மச்சான் வாடா. வாங்க வாங்க வாங்க. சரவணன், எப்படி இருக்க? சித்தப்பா, டாலஸ்ல இருந்து எப்ப வந்தீங்க? நான்பா மீனாட்சியை பார்க்கணும்னு தோணிச்சு, சரி வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரோஜா பொண்ணெல்லாம் வீட்டுல இல்ல, ஊருக்கு போயிட்டாங்களே. எல்லாம் எனக்கு தெரியுமே, அதனாலதான் உனக்கு பிடிச்ச வயசான முனிவர். ஆஹா சித்தப்பா, சரியான நேரமா பார்த்தா வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. தண்ணி கொடுப்பா. நல்ல வேலை, பாட்டில் கொண்டாந்தீங்க. ஏன் இதான் சொன்ன, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு. ஆமா, யாரெல்லாம் வராங்க சொல்லு. வாங்க உட்காரு. மச்சி, open the bottle. ஐயோ, வாங்க குடிமகன்களா, வாங்க. அப்புறம் பாய்ஸ், சித்தப்பா ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இல்லாமல ஒரு சித்தப்பா உங்க பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு வர ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாருல்ல. அப்புறம் என்ன சித்தப்பா, வாங்க ஜோதியில் ஐக்கிய ஆயிரலாம். மச்சேஸ், சரக்கு அடிக்கும் போது கையிலேயே கட்டிட்டு சரக்கு அடிச்சா அதுல இருக்க சுகமே சுகம். எனக்கு கையிலேயே கட்டிட்டு அடிச்சா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த பாக்கியம் இல்லம்மா. ஏன்? நம்ம செக்ரட்டரி பேர் வந்து கைலி ஸ்மித். சரக்கு சைட் டிஷ் சினிமா, இது போல் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? நான் கைலியை கட்டுப்பேன்னாவே போவோம். நம்ம என்ன பண்ண முடியும்? ஊத்திக்கலாமா மச்சி, ஊத்திக்கலாமா, தேத்திக்கலாமா, மனச தேத்திக்கலாமா. அங்க என்ன எழுதிருக்கு பாரு. என்ன எழுதிருக்கு? மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடுன்னு எழுதிருக்கு. அது அப்படி படிக்க கூடாது. மது
அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு. அதனால நீ குடிக்க கூடாது, நான் தான் குடிக்க போறேன். ஆமா பசங்களா எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? என்னத்த சொல்றது சித்தப்பா, அதே வேலை, அதே ஒய்ஃப், அதே பிரச்சனை. சேம் சேம் சித்தப்பா. மேடிய கேளுங்க, அவன் தான் புது மாப்பிள்ள. டேய், கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது, இன்னும் புது மாப்பிள்ளன்ட்டு. மச்சி, எப்போ உன் பொண்டாட்டி எங்க பொண்டாட்டி மாதிரி டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாளோ அது வரைக்கும் நீ புது மாப்பிள்ள தான்டா. என்ன ஆரம்பிக்கலையா? தானே அதெல்லாம் ஆரம்பிச்சுடுத்து. என்னப்பா சொல்ற? இதெல்லாம் எங்க கல்யாணத்துல நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னடா சொல்ற? என்னாச்சு? நான் பொண்ணு பார்க்க போனப்போ ஆமா, உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? நான் எப்பவுமே பார்ல தான் இருக்கேன். என்னது? நான் லாயர் இல்லையா, அதனால எப்பவுமே இந்த பார் கவுன்சில தான் இருக்கேன். அதை சொல்ல வந்தேன். I see. Okay. நீங்களும் லா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஆனா எனக்கு உங்களை மாதிரி சரக்கு இல்லையே. கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் உண்டா? ஹேபிட்ஸ் உண்டு, அது குட்டா பேடான்னு யார் சொல்றது? You know, I mean smoking, drinking. ஸ்மோக்கிங் கிடையாது, நான் ஆல்கஹாலிக். Non-alcoholic. That's good. நீங்க? Non-alcoholic. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா கம்பெனி கொடுப்பீங்க. போங்கடா, இந்த தங்கிலீஷ் என் வாழ்க்கையே கெடுத்துடுச்சு. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னப்பா நீங்க 2 பேரும் சிரிக்கிறத பார்த்தா வீட்டுல சொல்லிட்டு வந்த மாதிரி இருக்கு. இழிச்சானுங்க. சரி இப்ப சொல்லுங்க, என்ன சொல்லிட்டு வந்தீங்க வைஃப் கிட்ட? சொல்லுங்க. யாரு? நானா? ஹலோ. ஓ சரி சரி, கம்ப்யூட்டர் ரிப்பேரா? என்னது, இன்னைக்காவது நீங்க வீட்டுல இருப்பீங்கன்னு பார்த்தேன், இன்னைக்கும் போறீங்களா? அது சரி, வீட்டுல இருக்கிறதுக்கு நமக்கு சம்பளம் தராங்க, கம்ப்யூட்டர் ரிப்பேரா, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி அழுத்து போயிருக்கோம். அப்ப மது, நீ என்னப்பா சொல்லிட்டு வந்த? சேச்சா, இவங்கள மாதிரிலாம் நான் போய் சொல்லிட்டு வர மாட்டேன். அதாவது நான் சைக்கியாட்ரிஸ்ட், பேஷண்ட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்கலான்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? போயிட்டு நிதானமா வாங்கன்னு சொன்னா. ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் பொய்ய சொல்லிட்டு பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க. எதுக்கு நீங்க உங்க ஒய்ஃபோடயே பார்ட்டிக்கு வரலாமே? இந்த பொய் சொல்றோன்ற கில்ட்டும் இல்ல, இந்த மாதிரி காரணம் சொல்லவும் வேண்டாம், அவங்களும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாமே. அதே ஏன் கேக்குறீங்க? ஒய்ஃபோட பார்ட்டிக்கா? அதையும் தான் ட்ரை பண்ணாமே. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? கேர்ள் ஃப்ரெண்டா? நீங்க படுற பாடு பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு வேலைக்கே வர. ஏன் நான் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன், ஹாப்பியா தானே இருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம். என் கூட வா, நான் சொல்றேன், கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்கணும். பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்டாவே இருந்தா நோ ப்ராப்ளம். ஆனா கல்யாணம்னு போனீங்கன்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படியா? வா, நான் ஒவ்வொரு ஜோடியா காட்டுறேன். அஞ்சனா, ஒரு நல்ல ட்ரிங்கா அவனை போட்டு கொண்டு வாங்க. ஓ, தேங்க்யூ சோ மச். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கேன். உன் ட்ரிங்க் என்னாச்சு? அஞ்சனா, நீ என்ன சாப்பிட்டியா? இல்லையே, நான் ஒன்றும் சாப்பிடல. பட் ஆனால் நீ வந்து டெசர்ட் ட்ரை பண்ண. அப்படியா? நீயும் ஊட்டி விடு. இவங்க மட்டும் தான் இப்படி. நான் மற்றவங்களை காட்டுறேன் பாரு. ராஜ் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அதோ அவரோட ஒய்ஃப் காயத்ரி எப்படி குருன்னு பாக்குறாங்க பாருங்க. அவரை எந்த பார்ட்டிக்கு போனாலும் கையில ட்ரிங்க் என்னைக்கும் இருக்காது, தண்ணி மட்டும்தான். ஐயோ, டேய் ராஜ், அங்க என்னடா பண்ற? உனக்காக 2 மங்க் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, வா. ஒரு பார்ட்டிக்கு போனா கூட எங்களை தண்ணி அடிக்க விடுறது கிடையாது. இது மட்டுமா? இன்னொரு ஜோடி வா. நானி அவரு பார்ட்டிக்கு வந்த உடனே கையில கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அவரோட பொண்டாட்டி பிரியாக்கு அப்படியே தண்ணி அடிக்க விட்டாலும்
பின்னாடியே இருந்து எத்தனை ரவுண்ட் அடிச்சிருக்கோன்னு கணக்கு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏய், ரெண்டாவது round. ஏன்டா இப்படி குடிக்கிற? ஒரே குடிக்கிறீங்க. எத்தனாவது ரவுண்ட் தெரியுமாடா? கரெக்டா சொல்றாங்க. போ போய் சமைச்சு வைடா, சாப்பிடலாம் போ. கல்யாணம் இவ்வளவு இருக்கா? அதுக்காக பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி சரக்கா? நீங்க மட்டும் என்ன சரக்கு அடிச்சிட்டு தியானம் பண்ண போறேன் நான் சொல்லிட்டு வந்தீங்க. என்ன காலையிலேயே இவ்வளோ சீக்கிரமா யூஸ் கிளம்புறேன்றீங்க? அது இல்லம்மா, நம்ம சரவணா இருக்கான்ல, முன்னாடி எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருப்பான். சரி. இப்போ ஸ்டேட்டஸ் போட்டால் கூட என்னமோ டைப்பரை மாற்றினேன், ஃபீட் பண்ணேன், தூக்கம் இல்லை, அது இதுன்னு போடுறான். சரி, நான் தான் போய் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பட் நீங்க ஏன் தனியா போறீங்க? நானும் வரேன், என் ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுருங்க. சரி, அதுக்கு என்ன, விட்டுட்டா போச்சு. கொடுத்து வச்ச மனுஷையா, அதிர்ஷ்ட தேவதையே மனைவியா வந்து அமைஞ்சிருக்கு பாரு. அது வந்துதா, நம்ம வரவழைச்சோம் இல்ல. எதுல? ஊபர்லையா? அது இல்லப்பா, ஆரம்பத்துல எனக்கும் அதே ப்ராப்ளம் தான். நான் சொல்றத அவ கேட்க மாட்டா, அவ சொல்றத நான் கேட்க மாட்டேன். எல்லா குடும்பத்திலயும் உள்ளது தானே. வாசனை சத்துப்பா. ஆனா நாங்கெல்லாம் கல்யாணங்கிற டிராப்ல விழுந்து மூச்சு வர கூட வெளியே வராம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டுல தண்ணி போனா கூட அவளுக்கு தெரியாம தான் போட வேண்டியதா இருக்குது. இப்படிதான் ஒரு நாள். என்னங்க என்ன அங்க என்ன பண்றீங்க? இங்க வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க. நான் தான் வந்து அரைக்கணுமா? என்னது அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அந்த சட்னி கொஞ்சம் அரைச்சு கொடுங்க. சரி, அது அரைக்கிறேன். அது என்னது? அது ஒண்ணும் இல்ல, கழுவணும். கழுவுறது நான் கழுவுறேன். இல்ல இல்ல, கொடுங்க, நான் கழுவுறேன். சரி இல்ல. என்ன சட்னி இது? இது டக்கிலா சட்னி. இல்ல தக்காளி சட்னி. ஓ, நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே சட்னி நீங்களே அரைச்சிருங்க. அதனாலதான் இப்படி அவங்களுக்கு தெரியாம வெளியில வந்து மனச மருந்து போட்டு தேத்திக்கிறோம். அப்ப அவங்களெல்லாம் உங்க பக்கம் இழுக்க முடியலன்னு சொல்றீங்க. ஆமாங்கிறேன். சரி சரவணன், உன்னோட ஆனிவர்சரிக்கு இல்ல போன மாசம் ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சேனே, பாத்தியா நீ அத? பார்த்தேன். உங்க சித்தப்பாக்கு விவஸ்தையா இல்ல, இத போய் கிஃப்டா கொடுத்துருக்காருன்னு சரோஜா போட்டு திட்டிக்கிட்டு இருப்பல. அது இருக்கட்டும், அதை எடுத்துட்டு வாங்க, அவனுக்கு சொல்ல. சரி, அதை எடுத்துட்டு வந்தியா கிஃப்ட? ஆளுக்கு ஒண்ணு கொடு. பாருங்கடா, எங்கிட்டயும் ஒண்ணு கொடு. இதுதான் என்னோட ஆனிவர்சரி கிஃப்ட். வாட் இஸ் திஸ்? இருங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இதானா? சரி, இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். 2 பேரும் இப்படி வச்சுக்கோங்க. 2 விரலுக்கும் இந்த ஹோட்டல்ல விடுங்க. இதுல புஷ் பண்ணுங்க. Can you touch your fingertips? Okay. இப்போ நீங்க விரல எடுக்க பாருங்க. டேய், நான் எப்படா கிளாஸ் குடிப்பேன்? டேய், அத ஓட்டுறா. எப்படா வண்டி ஓட்டுவேன்? பசங்களா பதறாதீங்க, ரொம்ப சிம்பிள். இப்ப திருப்பி நான் முதல்ல சொன்ன மாதிரி விரல உள்ள விடுங்க. தொடர்தா? இப்ப மெதுவா எடுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் உங்களோட மேரிட் லைஃப். நீங்க எல்லாம் இந்த மேரேஜ்ன்ற ஒரு ட்ராப்ல இருக்கீங்க. அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்து ப்ராப்ளம் சால்வ் ஆக மாட்டேங்குது. நீங்க ப்ராப்ளத்தை 2 பேருமா சேர்ந்து பேசினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ். இதுதான்ப்பா சைக்காலஜில அக்செப்டன்ஸ் கமிட்மெண்ட் தெரப்பின்னு பேர். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், நம்மளோட ஈகோவை விட்டுட்டு நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கணும். நம்ம நிலைமையை புரிஞ்சுட்டா நம்ம தெளிவா முடிவு எடுக்க முடியும். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஒரு நடுநிலைக்கு வந்தீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் சரி இப்படிதான் இருக்கு, சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அவ்வளவுதான். அது சரி சித்தப்பு, அந்த நடுநிலை எப்படி வருது, எப்படி வரும்? என்னப்பா, நீ அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்கல்ல, நீ அவங்களோட கேட்டு தெரிஞ்சுட்டாலே உனக்கு தெரிஞ்சு போயிடும் எது நடுநிலைமைன்னு. இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்களே. ஓ, நீங்களும் அந்த குட்டி ஸ்டோரி பார்ட்டியா? இல்லப்பா, பழைய காலத்துல சொல்லுவாங்களே, இந்த தொப்பி வித்துட்டு இருப்பான். ஒரு குரங்க வந்து ஒரு தொப்பியை தலையில போட்டு போயிடும். அப்புறம் பார்த்தா அதுல இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு அவன் என்ன பண்ணுவான், தன் தலையில இருக்கிற தொப்பியை எடுத்து கீழே போடுவான். இந்த குரங்கும் போட்டுடும்.
அவ்வளவுதான். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பொண்டாட்டிங்கிற குறைந்த சந்தோஷமா வச்சிருந்தா பிரச்சனை எல்லாம் தீந்துருன்றீங்க. இல்லப்பா, நீங்க எவ்வளவு பேரு பொண்டாட்டிட்ட உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை ஏதாவது எப்பவாவது டைம் கொடுத்து பேசிருக்கீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். அட ஆமாப்பா, கல்யாணம் முதல் நாள்ல இருந்தே அவகிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் வீட்டுல நிம்மதியா பார்ட்டி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் சரிதான் மச்சி. நாமெல்லாம் ஃபேமிலியோட சேர்ந்து பார்ட்டி பண்றது அது ஒரு தனி சுகம்தான். அதான்பா, நான் அதுதான் சொல்ல வரேன். இப்ப நீ பார்ட்டி கொடுத்தேனா அவங்க வெளியில கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷமா இது பண்ணலாம். என்ன ரொம்ப குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லது தானே நமக்கு. சரிங்க பாய்ஸ், இனிமேலும் நம்ம ஓடி ஒளிஞ்செல்லாம் மறைஞ்சு எல்லாம் பண்ண முடியாது. ஓகே ரைட். ஒரு வாரத்துல 3 நாளைக்காவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கலாம். சரி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். ஆமா, வேலை முடிஞ்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது சரிதான். பாத்தீங்களா, இவ்வளவு வருஷமா நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் நடந்துட்டனாலதான் என் பொண்டாட்டி என்ன ஃப்ரீயா விட்டுறா. சித்தப்பு தான். நீங்க சொல்றது சரிதான் சித்தப்பு. நான் இப்பவே என் பொண்டாட்டி கால் பண்ணி சாரி கேக்குறேன். அது என்னடா கால் பண்ணி வாடா கிளம்பலாம். என்னப்பா அவசரம்? அப்புறம் நான் மாட்டிக்குவேன். நீங்க ஏன் மாட்டிக்குவீங்க? இல்லப்பா, நீங்களாம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா உங்க பொண்டாட்டிங்களாம் என்ன கேட்க மாட்டாங்களா? வீட்டுல ஒரு பெரியவன் இருக்கான், இப்படி எல்லாரையும் வண்டி ஓட்ட விட்டீங்களேன்னு. நல்ல வேலை எப்படியோ வீட்டுக்கு போகாம இருந்தா சரி. சரி, நான் கிளம்புறேன். ஹலோ மாமா, வந்துட்டீங்களா? இப்பதான் உங்க வீட்டு வாசல்ல வரைக்கும் வந்துட்டேன். தெருமுக்கில் இருக்கிறேன். நீ எப்ப வரணும்னு சொல்லி உள்ள வந்துடுறேன். இதோ நான் கிளம்பிட்டேன் மாமா. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனா இந்த பசங்க ஒரு 24 மணி நேரத்துக்கு இங்க இருந்து வெளியில போகாம பாத்துக்கோங்க. நீ கவலையே படாத சரோஜா. என்னமோ மாமா, உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன், நீங்க தான் பாத்துக்கணும். நீ திரும்பி வர்றதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பசங்களை திருத்தி வைக்கிறேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம், கான்ஃபரன்ஸ் கால். மைத்ரேயி, ஹலோ, கான்ஃபரன்ஸ் கால். சொல்லு சரோஜா. உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் அவசரமா எங்கேயோ வெளியில போறேன்னு போய் சொல்லிட்டு கிளம்பிருப்பாங்களே, எல்லாரும் எங்க வீட்டுக்கு தான் வர்றாங்க. பசங்க எல்லாம் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்க. நீங்க எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. சாப்பாடு ரெடி, பசங்களுக்கு பேபி சிட்டிங்கும் ரெடி பண்ணியாச்சு. லெட்ஸ் ஹேவ் ஃபன். வாங்க வாங்க. நீங்க எல்லாம் ரெடினா நான் வந்துட்டே இருக்கேன். கலக்கிடுவோம். சரோஜா, இதோ வந்துட்டே இருக்கேன். அதோட ஜூஸ் இருக்கணும், ஏன்னா நான் ஆல்கஹாலிக். ஜாலியா ஆட்டம் போடனா நான் இருக்கணுமா? ஜஸ்ட் டு இட். ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தனா நான் பிறக்கமா? ஜஸ்ட் டு இட். ஆசைதான் எனக்கும் இருக்கு, தடை போட நீங்க எதுக்கு? வேலைகள் வேண்டாமே எனக்கு. Let's do it. Let's do it. Let's do it. ஜாலியா ஆட்டம் போடனா நான் இருக்கணுமா? Just do it. ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்தனா நான் பிறக்கமா? Just do it. ஆசைதான்